ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ அவங்க யார் என்னன்னு தான் அப்படியே வீடியோவில் காட்ட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க யாருன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம வீடியோவை பிடிச்சி போய் நம்மளை பார்க்கணுன்னு வந்திருக்காங்க நம்ம வில்லேஜை தேடி. அவங்களுக்கு வில்லேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கும், பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டு தேடி வந்திருக்காங்க. ஸோ வாங்க அவங்களோட போயிட்டு இது பண்ணலாம். ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. நம்ம வீடியோவை பார்த்து அது பிடிச்சி போய் நேரில் வந்து விசிட் பண்ணுறாங்கல்ல, அதுவே பெருமையாக இருக்குது. ஸோ வாங்க அவங்களோட போயிட்டு வீடியோ கன்டினியூ பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்கு. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன். அக்கா வந்துட்டு வீடியோக்குள்ளே வேறு அப்படின்னு கூச்சப்பட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அப்படியே உங்களை பற்றி சொல்லுங்கள். நம்மளுக்கு வந்து வேலை வந்து தஞ்சாவூருங்க. தஞ்சாவூர்லேருந்து வந்துருக்கு பார்க்கலாம், தப்பி பார்க்குறேன். நம்ம நேட்டிவ் எல்லாம் காஞ்சிபுரம் வந்து சரி, அப்போ வந்து வீடியோ பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 1 இயராக பார்த்துட்டு இருக்கேன் தம்பி. சரி, பக்கத்தில் வந்ததுனால எங்கள் உங்களுக்கு பக்கம் வந்து பார்க்க முடியாமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலான்னு எங்களுக்கு வந்தோம். பார்த்துட்டு சரி, அப்பாவை பார்த்தோம், அம்மாவை பார்த்தோம், வீடியோ எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ நம்மளால் முடிஞ்சதே நம்ம குழந்தைங்களை பார்த்துட்டு சரி எல்லாரையும் பார்த்துட்டு நம்ம பார்த்துட்டு போகலாம், என்கரேஜ் பண்ணலாம். அப்படி நம்ம வந்து ஏன்னா பார்த்து சொன்னால் தானே அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்குல்ல, அதனால சொல்லிட்டு அவங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். உங்கள் நேம் சொல்லிடுவாங்க. என் நேம் ரஞ்சித். அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் ஒர்க் பண்ணுறதுனால எங்கள் ஃபேமிலியாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்துட்டு அங்கே ஸ்டே பண்ணியிருக்கறனால ஒரு நாள் அப்படியே நம்மளை வந்து பார்த்துட்டு போகலாம், பக்கம் தானே அப்படின்ட்டு வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. பா என்ன சாப்பிட்லாமா? உனக்கு நைட் சாப்பாடு தான் சாப்பிடலாமாண்ணா? இப்போண்ணா மணி என்ன? மணி 3 ஆச்சு. அவங்க வந்திருக்காங்க சாப்பாடு. இந்த ஒரு நாளைக்கு போட்டால் ஒரு வழியாக நைட் சாப்பாடு எல்லாம் மத்தியானம் சாப்பாடு ரெண்டும் ஒன்றாயிடும். வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனே வரப்பு வந்துட்டு நான்வெஜ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாப்புல. அது வந்து அம்மா வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா வரத்துக்கு முன்னாடியே கேட்டாங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லைன்னா நாங்கள் எல்லாமே விரும்பி சாப்பிடுவோம் அப்படின்ன பிறகு அவங்க தஞ்சாவூர் தானே, தஞ்சாவூரில் போயிட்டு ஃபிஷ் மார்க்கெட்டில் போயிட்டு ஃபிஷ்லாம் எடுத்துக்கிட்டு நம்மளை பார்க்கறதுக்காக வந்துட்டாங்க. அப்படியே அவங்களோட தான் இந்த நாள் போயிட்டுருக்கு எங்களுக்கு. அம்மா வந்து சிக்கனும் ஃபிஷ்ஷும் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு. நாங்களாம் ஃபஸ்ட்டு என்ன நினச்சோம்னா ஒரு நல்ல தோப்புக்கு போயிட்டு அங்கே போயிட்டு குக்கிங் பண்ணி அதை அப்படியே வீடியோவாக எடுத்து போடலான்னு பார்த்தோம். அப்புறம் நாங்கள் முன்னாடி ஒரு ஊருக்கு போயிருந்தோம் இல்லையா, கீழே ராமநல்லூர்ன்ட்டு, நடுத்திட்டு ராமநல்லூர், 2 சைடும் ஆறு போவோம், நடுப்புற ஒரு ஊர் இருக்குன்ட்டு. அங்கே போய் உங்களை அழைச்சிட்டு போய் காட்டுறேன்னு அப்படின்னு சொன்னதுனால சரி குக்கிங் வந்து வீட்டில் பண்ணிப்போம், அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு அண்ணன் சொன்னார். அதனால் இப்போ சாப்பிட்டுட்டு அடுத்ததாக அங்கே போக போகிறோம். வாங்க அம்மாட்ட போயிட்டு கேட்கலாம். அம்மா என்ன ஆச்சு? சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு. என்ன பண்ணிருக்கு? வேற மீன் குழம்பு வச்சிருக்கேன், சிக்கன் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. இந்த சாப்பாடு வைக்க போறேன். எல்லாம் ரெடியில் ஆயிட்டு இருக்கு, நான் சாப்பிடலாம். நான் மட்டும் அந்த மீனை வச்சுட்டு வரேன். வேண்டாம், நீ வந்து பெரியா, நீ மீன் வருது பெரியா. அம்மா வச்சுனா நைட்டு 10 மணி தான் சாப்பிடலாம். பாப்பா நீ ஹெல்ப் பண்ண வேண்டியதான்ட. நீ என்ன பண்ண? நீ என்ன பண்ணாங்க? நான் சும்மா இருந்தேன். மாட்டுக்கு தீனி அள்ளி போட்டோம். சரி, வைக்க காய போட்டோம்ல, வைக்கல் அள்ளி போட்டு பில்லு போடணும், அது ஒரு இப்படி போட்டோம். சிக்கன் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து வறுவல் பண்ண போகிறாரு. கொட்டாய்க்கு போயிட்டு மாட்டுக்கெல்லாம் தீவனம் வச்சுட்டு கை கால் கழுவிட்டு வரோம். அந்த அண்ணனும் வந்தாங்க கொட்டாய்க்கெல்லாம். இப்போ வந்து சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து அவரோட மாஸ்டர் திறமையை காமிச்சிட்டு இருக்காங்க, அதை அப்படியே பாருங்க. தீனிலாம் போட்டேன். அப்பாவை பாருங்க, மீன் வருது. அண்ணனில் கை வைக்கிறதுப்பா, இதான் நான் வச்சு வரேன். என்ன மீன்? என்ன வடை மாரில இருக்கு? இதான் இருக்கும். ஏன்? ஓகே ஓகே, நல்லா இருக்கும்டா. நல்லா இருக்கும். அங்கே என்ன அடுப்பில் போட்டதே வடை மாரி தான் இருக்கு. மீனாங்க வடையாங்க? மீன் வடைய, மீன் வடை சாப்பிடலாம்ல? அதே இந்த நீ இங்க போட்டிருக்க பாரு, இதுதான் சரியான பதம். அதே கொஞ்சம் வடை மாரியே இருக்கு. இல்லை, அது கொஞ்சம் மாவு பத்தலன்னு சொல்லி அப்புறம் போட்டேன். சரி, இந்த மசாலா போடணுமா? இது போட்டால் காட்டமாக இருக்குன்னு போடல. சரி அதெல்லாம் மசாலே போடக்கூடாது. எடுத்துட்டு போங்க, சாப்பிடுவாங்க. ஆனால் சாப்பிடலாமாண்ணே? சரி, சாப்பாடு போட்டு வைங்க.
போட்டுக்கங்க. அதான் நீ பிடிச்சது போட்டு சாப்பிட்டு நீனே போட்டுக்க, நாட தப்பு இல்லை. நீனே எந்திருக்கா எங்க அவங்க சிக்கன் விரும்பி சாப்பிடுவாங்களா? எப்படி நீ என்ன போட்டுக்கிற? பிஸ்ஸா சிக்கனா? சரி. மீன் வறுத்தல லைட்டாக பச்சையாக இருக்கிறாங்க. எடுத்து வச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ சோத்த மட்டும் சாப்பிடு. பச்சையாக இருக்காமல, எண்ணெயில் போட்டு பச்சையாக இருக்கா? மசாலா போடுங்க. ஆனால் ஓகேவா நான் சமையல் நல்லா இருக்கு சாப்பிடு. வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கா இல்லை தனி வீட்டில் சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஒண்ணு இல்லப்பா, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு, இல்லைன்னா வச்சிருந்தா சொல்லு, அதனால ஒண்ணு தப்பு இல்லை. உண்மையாக நல்லா இருக்கு சாப்பிடு. சாப்பிடணும். ஹோட்டலில் போய் காசு கொடுத்தோம்னா சரி, இல்லைன்னா ஹோட்டலில் அப்படி இல்லை, டேஸ்ட் ஓகேவா இருக்கு. முன்னாடி உங்கள் வீட்டில் சாப்பிட்டு குழம்பு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஒரு ஊருக்கு போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ இங்கே வந்து 4:30 ஆக போகுது மணி. நம்ம போயிட்டு வந்தோம்னா இருட்டி போயிடும். அதனால் என்ன பண்ணலான்னு இருக்கோம்னா, வயல்வெளிக்கு இப்படி போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு இருக்கோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியல. அவங்கள்ட்டையும் கேட்போம், டைமிங் ஓகேன்னா அழைச்சிட்டு போகலாம், இல்லைன்னா நம்ம வயல்வெளிக்கே போயிட்டு வரலாங்க. பார்ப்போம். சாப்பிட்டாச்சு, நல்ல ஒரு சாப்பாடு. போடு. நீ வரலங்கிற? நான் வந்தால் அப்போ லேட்டாக, நீங்கள் உடனே அர்ஜென்ட்டாக வரணும். நீங்கள் போனால் பொறுமையாக பார்த்துட்டு வரலாம். அது சாந்தி இதை கூட்டணும், மாட்டுலாம் பார்த்துக்கணும், தண்ணி கட்டணும், பால் கறக்கணும். நாங்களே போயிட்டு வரட்டா? 7 மணிக்கெல்லாம் அங்கே இருந்து பால் கறக்கணும். இந்த அண்ணா அவங்க கார்லேயே போகலாங்கிறாங்க, அழைச்சிட்டு போயிட்டு வாங்க. கபிலா போமா? போகலாம். இடம் ஏழாவுச்சு. இங்கெல்லாம் நுழையுங்க, கோவலூர் செட்டுலாம் நுழைய பால் சரியில்லை. செட்டுலேருந்து போயெல்லாம், செட்டுலேருந்து அந்தம்மா போக முடியாது சாமானியம். செட்டுவடி பாதெல்லாம் மோசம். அப்படியே போங்க நேராக ஏழாவச்சு போயிட்டு, ஏழாவச்சு போயிட்டு குருவாடிலேருந்து அரியதங்க கோயிலுக்கு போகணுங்கன்னு சொல்லுங்க. அப்படியே போயிட்டு ஆலமத்தை நிப்பாட்டிவிட்டு அப்படி போய் அப்படியே போகலாம். ஸோ மக்களே, நாங்கள் வந்துட்டு அந்த ஊரில் தண்ணி கம்மியாக தான் போவோம், இருந்தாலும் பரவாயில்ல அந்த வில்லேஜை பார்த்துட்டு வரலான்ட்டு கிளம்புறோம். ரொம்ப தண்ணி மாங்காய் தண்ணி வரமாட்டோம். சரிங்க மக்களே, போகிறோம். அந்த அண்ணன், அக்கா, நான், எங்கள் சித்தி பையன் கபிலன் எல்லோரும் தான் போகிறோம். போயிட்டு அங்கே அப்படியே சும்மா வீடியோ எடுத்து காட்டுறோம் பாருங்க. சரி, போயிட்டு வரோம். அந்த அக்கா வரலன்ட்டாங்க, சரி வெயிலாக இருக்குது அப்படின்ட்டு. அவங்க அண்ணன் மட்டும்தான் வராங்க. போயிட்டு வரோம். கதை சேர்த்த போகிறோம் பாரு. நித்திக் தானே? நித்திக்கு நீ வரியா கார்ல? தாத்தா வரணும், தாத்தா வரணும், அம்மா வரணும், யாராவது வந்தா தான் வரும். வா நம்ம கார்ல போவோம், வாப்பா. இல்லையா? அது ஐஸ் இருக்கு, கோல்ட் ஐஸ் இருக்கு, அதெல்லாம் குடிக்கணும். குடிக்க முடிக்கணும். அங்கே வந்துட்டா யாரு இருப்பா? சரி, நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வாங்க மேடம். நேராக போங்க. நம்ம காரை வந்து பார்த்திங்கன்னா கரையிலேயே நிறுத்தி வச்சுட்டு அப்படியே அழகாக கொள்ளிடத்தில் இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம். அதாவது இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயே கீழராமநல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீவு இருக்குது. தீவில் மக்கள் இருக்காங்க. எப்படின்னா, இந்த பக்கமும் ஆறு, அந்த பக்கமும் ஆறு, நடுப்புற அந்த கிராமம் இருக்கும். கொள்ளிடம் ஆறுனாலே எவ்வளோ பெருசு இருக்கும். அதில் சின்னதாக ஒரு கிராமம் நடுத்தட்டு தீவு மாதிரி சின்ன நடுப்புற இருக்குது. அது வந்து விசித்திரமாக இருக்கும். இப்போ கூட கோடை காலம், மழை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழை காலங்கள்லாம் அவ்வளோ மழை பெஞ்சு ஆறு 2 கரையும் 2 சைடும் ஃபுல்லாக தண்ணி போகிறப்ப அந்த கிராம மக்கள் எப்படி இருந்திருக்கும், அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும். நம்மளாம் சின்னதாக ஒரு ஓடை தண்ணி நிரம்பி உடப்பு எடுத்தாலே தாங்க முடியாது. இவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய ஆற்றுக்கு நடுப்பற இப்படி இருக்காங்க. அந்த கோவில் அழகாக இருக்கும், அரியத்தங்க கோயில் சொல்லிட்டு. எப்படின்னு தெரியல, இது எப்படி மேஜிக்காக உருவாச்சுன்னு தெரியல. இந்த சைடும் ஆறு, அந்த சைடும் ஆறு, நடுப்புற இந்த கோவிலும் இந்த ஊரும் மட்டும் கொஞ்சம் மேடாக இருந்து இதில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த இடம் சூப்பராக இருக்கும்னு அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். அதனால தான் அவங்கள அழைச்சிட்டு இங்கே வந்தோம்.
இப்போதைக்கு தண்ணியே இல்லை ஆற்றுல. சும்மா நடந்து போய்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்து பழக்கம் இல்லை. நாங்கள் வாங்கினேன்னு காட்டலான்ட்டு தான் அழைச்சிட்டு வந்தோம். நம்ம இதுக்காகவே ஒரு வீடியோ நம்ம ஊரில் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நம்ம அரியலூர் மாவட்டத்தில் ஒரு ஐஸ்லாண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி மக்களே, அப்படியே வீடியோவை காட்டுறோம் பாருங்கள். லாஸ்ட் டைம் நாங்கள் கொள்ளிடத்துக்கு வந்தப்போ கொஞ்சம் தூரம் வரையும் தான் தண்ணி போகல. அதுக்கப்புறம் அவ்வளோ தண்ணி போணுச்சு. அப்பா என்னை தூக்கிக்கிட்டே போனாங்க, கையை பிடிச்சிட்டுலாம் போனாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடக்க முடியல, எல்லாம் மணல். இந்த கோவில் ஒரு ஆற்றுலேயும் நடுப்பறையாக இருக்குது. இந்த சைடும் தண்ணி போவோம், இந்த சைடும் தண்ணி போவோம். நடுப்பறை இது திட்டாக இருக்குது. நல்லா ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க, புரியுதா? இப்படியும் தண்ணி போகும் ஃபுல்லாக, இதுலேயும் தண்ணி ஃபுல்லாக போகும். ரெண்டு சைடும் தண்ணி ஃபுல்லாக போகும். நடுப்பறை இந்த கோயில் திட்டா தீவாக இருக்குங்க. நல்லா மேஜிக்காக தான் இருக்குது. எப்படி தான் உருவாச்சுன்னே தெரியல. இதெல்லாம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் நடந்து ஆற்றை தாண்டி நடந்து வந்துட்டு இந்த கிராமத்துக்குள்ளே போகிறோம். இந்த கிராமம் தாங்க. ரெண்டு சைடும் நடுப்புற ஆறு ஓடி நடுப்புற தீவாக இருக்கிற கிராமம். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி தெரியாது. எப்போதும் போல் நம்ம மற்ற ஊர்கள்லாம் கிராமப்புறம் எப்படி இருக்கோ அதே போலே தான் இருக்கும். வீடு வாசல் அழகாக ரோடெல்லாம் போட்டு எல்லாமே. ஆனால் ஆற்றுக்கு நடுப்புற எப்படி தான் இது நம்பவே முடியல. இவ்வளோ அழகா ஒரு தீவாக எப்படி தான் இருக்காங்களோ. கிராமம் உள்ளே வந்தாச்சு. இங்கே இருக்கிற வீடு வாசங்கள்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இது ஒரு தெரு. இந்த தெரு மட்டும்தாங்க. இது ஒரு தெரு. வீட்டுள்ள ஒரு 5-6 வீடு. ஆட்டோலாம் வருது பாருங்க, ரோடு போட்டு. அப்புறம் இதுதான் உங்கள் ஊரா? இது ஒரு தெரு மட்டும்தானா? இந்த ஒரு தெரு தான். அப்புறம் வீடுலாம் 22 வீடு இருக்குமா? அவ்வளோதான். இந்த கிராமமே அவ்வளோதான். பரவாயில்ல. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்றுலேருந்து ஏறினோடனே ஒரு 5-6 வீடு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏறி இறங்கினோம்னா அந்தான ஆறுங்க. இந்த வில்லேஜ் எப்படி இருக்குங்க? அதாவது ஒரு தீவில் ஒரு கிராமம். அழகா நம்ம அந்த ஆற்று வழியாட்டி ஏறி வந்தோமா, அது ஆறு. அந்த இறக்கத்துலேருந்து மேடுக்கு வந்திருக்கோம். இந்த மேட்டுலேருந்து கீழே இறங்கினோம்னா அங்கே ஒரு ஆறு. ரொம்ப விசித்திரமாக இருக்குது இந்த ஊர். அவங்க வந்துட்டு என் தம்பி கூட வந்தாங்க, அந்த அண்ணன். அவங்க நல்லா போயிட்டு பார்த்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. தண்ணி மட்டும்தான் இல்லை. தண்ணி வந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இனி மழை காலத்தில் தான் தண்ணி வரும்னு நினைக்கிறோம். பார்க்கலாம் மக்களே. அப்படியே இறக்கத்தில் போனீங்கன்னா இங்கே ஒரு ஆறு வருது பாருங்க. ஒரு மேடு ஒரு பள்ளம், அவ்வளோதான். இது வந்து கீழே ராமநல்லூர். இப்படியே இந்த ரோடு வழியாக போனீங்கன்னா பக்கத்துலேயே இன்னொரு தீவு இருக்குது, அது மேலே ராமநல்லூர். மொத்தம் 2 ஊர் தீவில் இருக்குது. நம்ம வந்தது கீழே ராமநல்லூர். இந்த ரோடு வழியாக போனீங்கன்னா மேலே ராமநல்லூர். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா பக்கத்துலேயே ஆறுங்க. இந்த ஆற்றுல கொஞ்சமாக தண்ணி போகுது பாருங்களேன், பார்க்க நல்லா இருக்கு. இந்த ஊர் மட்டும் ட்ரோன் ஷாட்டில் எடுத்தோம் வச்சிங்களேன், செம்மையாக இருக்குங்க. அதுவும் நல்லா மழை பெய்யணும், ஆற்றுல தண்ணி வரணும். அப்படியே ட்ரோன் ஷாட் எடுத்தாங்கன்னா அழகாக குட்டி தீவாக இருக்கிற இந்த ஊர் தெரியும். ரொம்பவே நேச்சுரலாக இருக்குது. விவசாய நிலமும் கொஞ்சமாக இருக்குது இவங்கள்ட்ட. ஊரும் அதிகமாக இல்லாமல் 5-6 வீடு தான். பயப்படாமல் மழை காலங்களில் எப்படி தான் இருக்காங்களோ, ரொம்ப பாராட்டணும். அப்படியே இறக்கத்தில் இறங்கினோம்னா இது ஆறுங்க. அப்படியே ஒரு போட்டு இருக்குது பாருங்கள், பால் அடைஞ்சு. அப்படியே இறங்கினோம்னா
ஃபுல்லாக கொள்ளிடம் தான். இது ஒரு ஆறு, 2 சைடும் ஆறு, நடுப்பற இந்த ஊர் மக்கள் இருக்காங்க. பரவாயில்ல, இதுலையாவது தண்ணி போயிட்டுருக்கு. பாருங்க, தண்ணியில் போயிட்டு காலை நினைப்போம். ஆற்று தண்ணியில் காலை நினைக்கிறது தனி சுகம்தான். தண்ணி போதுன்னு நினச்சோம், தண்ணி போகலைங்க. அவ்வளோதான், தண்ணி வரத்து குறைஞ்சிருச்சு. அப்படியே தேங்கி கிடக்குது. தூரத்துலேருந்து பார்க்குறப்ப தண்ணி போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்கி கிடக்குது. எப்படிண்ணா இருக்கு இந்த ஊர்? நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? 2 பக்கமும் ஆறு போகிறது, ஒரு பக்கம் நிலம் இருக்கிறது நல்லா இருக்கு. தண்ணியும் தண்ணி இல்லை, போச்சுன்னா தண்ணி வரப்போ சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். நல்லா அது இருக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ண்ணா. கண்டிப்பாக. ஏன்னா தண்ணி அந்த பக்கமும் தண்ணியும் போது கொஞ்சம் தைரியம் தான். இந்த ஊருக்காவது மேற்கு இருக்கிற ஊருக்காவது பாலம் இருக்கு ஒரு சைடு, இந்த ஊருக்கு 2 சைடுமே பாலம் இருக்கு. அந்த சைடு போயிட்டு ஆறெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் வீட்டுக்கு. இந்த ஊர்லலாம் நம்ம வாழ்ந்தா சொர்க்கம் மாதிரிங்க. அதே நேரத்தில் ரொம்ப பயமாகவும் இருக்கும். ஆத்திர அவசரத்துக்கெல்லாம் டக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தாலும் நல்லா இருக்கு இந்த ஊர். இதெல்லாம் அப்படியே இந்த அண்ணங்களுக்கு பார்த்துட்டு போகிறாங்களா, அவங்களுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது பார்க்கவே சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்படியே அவங்களுக்கு காட்டிட்டு மறுபடியும் நம்ம வந்து ஊருக்கு கிளம்புறோம். மணலில் நடந்து வந்தது மூச்சு வாங்குது மக்களே. இனிமேல் கார்கிட்ட போயிட்டு கன்டினியூ பண்ணுறோம் வாங்க. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்து நம்ம கார்கிட்ட வந்துட்டோம். போகலாம்லண்ணா? ஓகே. ஓகே மக்களே, இனிமேல் நேரத்தை அழுத்துனா அவங்க ஊருக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம், அதனால தான் சீக்கிரமாகவே போகிறோம். வந்ததுக்கு ஒரு நல்லா வாக்கிங் அண்டு உடம்புக்கு எக்ஸசைஸ் மாதிரி ஆகி போயிட்டு இனி ஊருக்கு போயிட்டு கன்டினியூ பண்ணுறோம். வாங்க போகலாம். ஆற்றை விட்டு கிளம்பிட்டோம். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் தான் டிரைவிங் பண்ணுறாங்க காரு. நல்லா இருக்கான காரு? உங்கள் கார் மாதிரி இருக்கா? நல்லா இருக்கு. பேசிக் மாடல் தான். கபிலா, ஊர் எப்படி இருந்துச்சு? ராஞ்சியா நல்லா கூலிங்கா இருந்தது, அடிக்கிற வெயிலுக்கு கூலிங்கா இருந்துச்சு. ஊர் எப்படி? 2 இதுக்கும் நடுப்பு 2 நடு 10 கொடுத்தா இருந்தா நல்லா இருந்துச்சு பார்க்க. ஆமா, தண்ணி வசதி, தண்ணிலாம் நல்லா தண்ணி வசதி எல்லாமே சூப்பரா சூப்பர். மணலுக்கு பஞ்சம் நீ சொல்ற மாதிரி. போயிட்டு அங்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே அண்ணன் உடனே கிளம்பணும்னு கிளம்பிட்டாங்க. போயிட்டு வரீங்களா? பார்த்து சேஃபாக போகணும். கண்டிப்பாக. தண்ணிலாம் இல்லை அங்கே ஆற்றுல. அதான் சொன்னாப்புல வராது. அந்த தெக்கால் சைடு தண்ணி போய் நின்று இருக்கு. தேங்கி ஏரி மாதிரி கிடக்குது. அந்தாண்டி மணிங்களா கிளம்பிட்டாங்க. வந்துச்சு, அம்மா வடை சுட்டு இருந்தது, சாப்பிட்டாங்க. சரி, வந்துட்டு சாப்பிட்டு தானே போகிறாப்புல. நான் இருந்துட்டு போக சொல்லணும்னு நினச்சேன். இல்லை இல்லை, வேலை இருக்குன்னு சொன்னேன். சரி இருக்குண்ணா. எப்படி இருக்கும் உனக்கு? எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக இருக்குங்கிறேன். அங்கேருந்து நம்மளை வந்து பார்த்துட்டு இருந்து போகிறாங்கள அது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுல் டேவும் நல்லா போணுச்சு. புதுசாக ஒருத்தவங்களோட நல்லா பழகி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அங்கேருந்து வந்து நம்மளெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஃபேமிலி கூட அட்டாச் ஆகிட்டு அப்படியே அவங்க ஃபேமிலியாக நினச்சி பழகிட்டு போகிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வேறு என்ன மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.